சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நினைவினுடைய ரேஸ் பற்றி சொல்கிறார். இந்த நினைவுங்கிற பந்தயத்தில் நீங்கள் வேகமாக செல்ல வேண்டும். அதாவது பாபாவை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். யார் அதிகமாக பாபாவை நினைவு செய்கிறீங்களோ, நினைவோட ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ, அவங்க தான் பாஸ்வித்தானர் ஆக முடியும். அதாவது கௌரவமாக தேர்ச்சி அடைய முடியும், எந்த தண்டனை வாங்காமல் செல்ல முடியுங்கிற. அதனால் நினைவினுடைய சார்ட் வைங்க. ஒரு நாளில் நாம் இவ்வளோ அன்பானவரை எவ்வளவு நாம் நினைவு செய்கிறோன்னு பாருங்கள். பாபா நம்ம நினைவு செய்யும் பொழுது அதற்கான பிராப்தியாக 21 பிறவிகளுக்கும் ஆடாத அசையாத நிலையான ராஜ்யத்தை தரார். அப்படின்னா சத்தியுகத்தில் நமக்கு எந்த எதிரி இருக்க மாட்டாங்க, படையெடுத்து வர மாட்டாங்க, கொஞ்ச நாள் தான் ராஜ்யம் இருக்கும், அப்படிலாம் கிடையாது. அப்படி யாருனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படி ஆடாத அசையாத நிலையான ராஜ்யம் 21 பிறவிகளுக்கும் பிராப்தி ஆகுது. அப்போ அதற்கு நீங்கள் அந்த நினைவுங்கிற ரேஸில் ஓடிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அரை மணி நேரம், இப்படி முயற்சி செய்து செய்து நினைவு செய்யக்கூடிய நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறார். இப்போ அதுக்கு பாபா சொல்கிறாங்க, யார் அப்படி அதிகப்படுத்த முடியும்னா, புத்தி யோகத்தை யார் ஒரு பாபா கிட்ட வைக்கிறாங்களோ, அதாவது அன்பு என்பது ஒரு பாபா கிட்ட இருக்கும். நீங்கள் தேகம் மற்றும் தேகத்தோட எல்லா சம்பந்தங்களையும் மறந்து அதை விலக்கி புத்தியிலிருந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, அன்பை என்னிடம் மட்டும் வைங்க. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் குழந்தைகள் இருக்காங்கன்னா அதை பராமரிங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யுங்க. ஆனால் உங்கள் புத்தியோட நினைவை மட்டும் என்கிட்ட வைங்கங்கிற. ஏன்னா நான் உங்களுடைய மிக அன்பான தந்தைங்கிறார். நான் இப்போ வந்திருக்கேன் பிரம்மாவோட உடலில், உங்களுக்கு சொர்க்கத்தோட ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கணும் இல்லையா? அப்பா சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா குழந்தைங்க நரகத்தில் இருக்கணும். நான் மீண்டும் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேங்கிற. அதனால தான் அனைத்தையும் மறந்து, அனைவரையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த உலகத்தை சுடுகாடாக புரிஞ்சுக்கோங்கிற. நீங்கள் தேவதைகளாக சொர்க்கத்துக்கு போகணும். இப்போ பாபா சொல்கிறாங்க, ஏற்கனவே நீங்கள் பல முறை அப்படி நீங்கள் ஆயிருக்கீங்க. கல்பமும் நீங்கள் சொர்க்கத்துக்கு அதிகாரியாக ஆயிருக்கீங்க, இப்போவும் ஆகுறீங்க. எல்லாமே ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, முயற்சி மட்டும் செய்யுங்கிற. இப்போ பாபா மேலே முழுமையான அன்பு வைக்கிறதுக்கு மாயா என்ன பண்ணுதான்? பொறாமைப்படுதான். எப்படி பெண்களுக்கு தன்னுடைய வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க மேலே அன்பு வச்சாங்க, இல்லை அவங்க மேலே வேறு யாராவது அன்பு வச்சாலும் ஒரு பொறாமை வரும். அதே போல் தான் இந்த மாயாவுக்கு எப்போ நம்ம பாபா மேலே அன்பு வைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அதுக்கு பொறாமை இன்னும் நிறைய அன்பு நமக்கு காட்டும். ஆனால் அதிலிருந்தெல்லாம் விலகி நீங்கள் உங்களுடைய அன்பை ஒரு பாபா கிட்ட வைங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் உயிர் தானம் கொடுக்கக்கூடியவர்களாக இருங்க. மாயா கிட்ட இருந்து காப்பாற்றி பாபாவுடையவங்கள ஆக்குங்க. அப்போ உங்களுக்கு அகால மரணமே வராதுங்கிறார் இல்லையா? சத்தியுகம் திரைத்தாயகத்தில் திடீர்னு உடலை விடுவது, ஆக்சிடெண்ட் வருவது, நோய்கள் வருவது எதுவுமே இல்லை, அகால மரணமே இல்லை. அப்படி நீங்கள் காலனை வென்றவர்களாக நீங்கள் கூட மாறிவிடலாம்ங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 22/12/2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, புத்தி யோகம் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய ஒரே ஒருவரின் மீதான அன்பு ஒரு தந்தையுடன் இணைய முடியும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய வேகப்பந்தயம் எது? அந்த வேகப்பந்தயத்தில் முன்னால் செல்வதற்கான ஆதாரம் என்ன? பதில்: உங்களுடைய வேகப்பந்தயம் பாஸ்வித்தானர் ஆவதற்கான ஆகும். இந்த வேகப்பந்தயத்திற்கான ஆதாரம் புத்தி யோகம் ஆகும். எந்த அளவிற்கு புத்தி யோகம் தந்தையுடன் இருக்குமோ அந்த அளவிற்கு பாவங்கள் நீங்கும் மற்றும் நிலையான முழுமையான சுகம் சாந்தி நிறைந்த 21 பிறவிகளுக்கான ராஜ்யம் கிடைக்கும். இதற்காக குழந்தைகளே, உறக்கத்தை வென்றவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை ஆலோசனை தருகிறார். 1 மணி நேரம், அரை மணி நேரம் என்று நினைவில் இருந்து அபியாசத்தை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். நினைவின் பதிவு அட்டவணையை வையுங்கள். பாடல்: அவர் நம்மை விட்டு பிரியவும் மாட்டார், அன்பும் இதயத்திலிருந்து நீங்காது. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். அன்பிற்கு உல்ஃபத் என்று கூறப்படுகிறது. உருதுல அந்த மாதிரி வார்த்தை இருக்கு. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய அன்பு எல்லையில்லாத தந்தையான சிவனுடன் இணைக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் அவரை பாட்டனார் என்றும் கூறுகிறீர்கள். தாத்தாவாகவும் இருக்கார் அவர். உலகில் தங்களது பாப் தாதா அதாவது தந்தை மற்றும் பாட்டனாருடைய தொழிலை அறியாத எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். அப்பா என்ன செய்கிறாரு, தாத்தா என்ன செய்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இத்தனை ஏராளமான பேர்கள் நாம் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் ஆவோம் என்று கூறக்கூடிய வேறு எந்த ஒரு ஸ்தாபனையும் இருக்க முடியாது. தாய்மார்களோ குமாரிகள் அல்ல. பிறகும் பிரம்மா குமாரி என்று ஏன் அழைக்கப்படுகிறார்கள்? மாதர்கள் கூட இங்கே குமாரிகள்னு ஏன் சொல்லப்படுறாங்க? இவர்களோ பிரம்மாவினுடைய வாய் வழி வம்சாவளியாக ஆகின்றார்கள். பிரம்மாவோட வாய் மூலமாக ஞானத்தை கேட்டு புதிய பிறவி எடுக்கிறாங்க. அப்போ புதிய பிறவி எடுக்கும்போது அவங்களும் பிரம்மாவோட குமாரிகளாக ஆகிவிடுகிறார்கள். இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கிறார்கள். அனைவருமே பிரஜாபிதா பிரம்மாவின் முக வம்சாவளி ஆவார்கள். அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவார்கள். பிரம்மாவின் தொழில் பற்றி கூட நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரம்மா யாருடைய குழந்தையாக இருக்கின்றார்? சிவனுடைய குழந்தை. சூக்ஷ்ம வதனவாசியாக இருக்கும் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் சிவனின் 3 குழந்தைகள் ஆவார்கள். சிவ பாபாவினுடைய குழந்தைகள் தான் சூக்ஷ்ம தேவதைகளான பிரம்மா, விஷ்ணு, சங்கர். பிரம்மாவின் தொழில் இதுதான். சூக்ஷ்ம வதனவாசிகளாக இருக்கும் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இப்பொழுது பிரஜாபிதா பிரம்மாவோ ஸ்தூல வதனவாசியாகவும் இருக்க வேண்டும். பிரம்மாவை அங்கே காமிச்சிருந்தா கூட இங்கேயும் அவர் இருக்கார். எங்கே? ஸ்தூல வத்தனத்திலையும் அவர் இருக்கார். பிரஜாபிதா பிரம்மாவாக அவர் இருக்கார். ஏன்னா பிரஜைகளை படைக்கணும் அப்படின்னா அவர் இங்கே தான் இருக்கணும். இத்தனை பேர் எல்லோருமே பிரஜாபிதா பிரம்மாவின் முகவம்சாவளி ஆவோம் என்று கூறுகிறார்கள். எல்லாருமே நாங்கள் பிரம்மாவினுடைய வாய் மூலமாக பிறந்தவர்கள்னு சொல்கிறோம். கர்ப்பம் மூலமாக பிறவி எடுத்த வம்சாவளியாக இருக்க முடியாது. இவ்வளோ பேர் அவர் குழந்தைங்களாக இருக்கோம். நான் குமார் குமாரிகளாக அது மற்றவர்களுடைய பிறவி போல கர்ப்பத்தின் மூலமாக எடுத்த பிறவியாக இருக்க முடியாது. இது ஒன்றும் கர்ப்பத்தின் மூலமாக ஏற்பட்ட பிறப்பு அல்ல. பின் இத்தனை பேர் எல்லோரும் பிரம்மா குமார் குமாரிகள் என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறீர்கள் என்று அவர்கள் உங்களிடம் கேட்பது கூட இல்லை. தாய்மார்கள் கூட பிரம்மா குமாரிகளாக ஆகின்றார்கள். எனவே அவசியம் பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மாவின் முக வம்சாவளியாக இருக்கிறார்கள். இப்போ இவ்வளோ பேர் பிரம்மாவினுடைய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரம்மாவோட வாய் மூலமாக பிறந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். அதாவது ஞானத்தை கேட்டு பிறந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். இவர்கள் எல்லோருமே இறைவனின் குழந்தைகளாக ஆவார்கள். இறைவன் யார்? அவர் பரம்பிதா பரமாத்மா, படைப்பவராக இருக்கின்றார். எந்த பொருளின் படைப்பை அவர் படைக்கிறார்? படைப்பவர்னா அதை எதை படைக்கிறார்? அவர் உடலை படைக்கிறாரா, இல்லை ஆத்மாவை படைக்கிறாரா, உலகத்தை படைக்கிறாரா, எதை படைக்கிறார்? சொர்க்கத்தின் படைப்பை படைக்கிறார். சிவபாபா ஆத்மாவை படைக்கிறதும் இல்லை, உடலை படைக்கிறதும் இல்லை, நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர், படைப்பவர். எனவே அவசியம் தனது பேரன் பேத்திகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை அவர் அளித்திருக்கக்கூடும். அவருக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக ஒரு சரீரம் தேவை, உடல் தேவை. அப்படியே அவர் தலைப்பாகை வைத்து கொண்டு வந்து விடுவாரா என்ன? அவர் அப்படியே வர முடியாது. சிவபாபா கண்டிப்பாக ஒரு உடல் எடுத்து தான் அவர் வர முடியும். சிவபாபா வந்து பிரம்மா முக வம்சாவளியினருக்கு மீண்டும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஏனெனில் மீண்டும் சொர்க்கத்தின் ஸ்தாபனையை அவர் செய்கின்றார். இல்லாவிட்டால் பின் இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் எங்கிருந்து வந்தார்கள்? தைரியத்துடன் இது போன்று யாரும் கேட்பது இல்லை. என்ன ஆச்சரியம், எத்தனை சென்டர்கள் இருக்கின்றன, நீங்கள் யார், உங்கள் அறிமுகம் கொடுங்கள் என்று கேட்க வேண்டியது தானே. மற்றவங்க ஆனால் அப்படிலாம் கேட்கறது இல்லைங்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் குமாரர்கள் மற்றும் குமாரிகள் மேலும் சிவனின் பேரன் பேத்திகள் ஆவார்கள் என்பதோ தெளிவாக உள்ளது. பிரம்மாவோட குழந்தைங்க சிவனுக்கு பேரன் பேத்திகள். நாம் அவர்களுடைய குழந்தைகளாக ஆகியுள்ளோம். பிரம்மாவுக்கும் சிவபாபாவுக்கும் நமக்கு அவர் மீது அன்பு உள்ளது. அனைவரிடமிருந்தும் புத்தியோகத்தை விலக்கி என் ஒருவனுடன் உங்களுடைய புத்தியை தொடர்பு செய்யுங்கள் என்று சிவபாபாவும் கூறுகிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு பிரம்மா மூலமாக ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? மேலும் பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறார்.
நான் யார் வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எவ்வளவு சுலபமான நேரடியான விஷயங்களாக இருக்கின்றது. கேட்டுத்தான் பாருங்களேன். எனவே இது ஒரு பசுவினுடைய கொட்டகையாக இருக்கின்றது. அதாவது கௌசாலா, கவுனா பசு, பசுக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. எல்லா பசுக்கள் யார்? நாம் எல்லாரும் தான் பசுக்கள், ஆத்மாக்கள். இந்த பசுக்களை எல்லாம் மேய்க்கக்கூடியவர் கோபால், கவுபால்னு சொல்கிறாங்க. அதை யாரை சொல்லிட்டாங்க? கிருஷ்ணனை சொல்லிட்டாங்க. ஆனால் நாம் எல்லாத்தையும் ஞான பாலனை கொடுத்து எல்லா பசுக்களையும் வளர்க்கக்கூடியவர் யாருன்னா சிவபாபா. அவர் தான் உண்மையான கவுபால், கோபால். சாஸ்திரங்களில் பிரம்மாவின் பசு கொட்டகை கூட பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவும் பசுவையெல்லாம் வைத்திருக்கின்றார் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. உண்மையில் சிவபாபாவின் பசு கொட்டகையாக தான் இருக்கின்றது. சிவபாபா இந்த நந்தி வாகனத்தில் வருகிறார். நந்தியாக இருக்கக்கூடியவர் யார்? பிரம்மா பாபா. அவருடைய உடலில் தான் வரார். காளை மாடாக நந்தியாக அவரை காட்டியிருக்காங்க. எல்லா சிவன் கோயில்லையும் கண்டிப்பாக முன்னாடி நந்தி இருக்கும். எனவே பசு கொட்டகை என்ற வார்த்தை காரணமாக சாஸ்திரங்களில் இதையெல்லாம் சொல்லிவிட்டார்கள் இல்லையா? சாஸ்திரங்களில் இப்போ நடக்கக்கூடிய சங்கமயுகத்தோட விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. சிவ ஜெயந்தி என்பது கொண்டாடப்படுகிறது என்றால் அவசியம் சிவன் வந்திருக்கக்கூடும். அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்கன்னா அவர் கண்டிப்பாக இங்கே வந்து பிறந்திருக்கணும். அவசியம் யாருடைய உடலிலாவது வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் நம்மை போல பிறக்க மாட்டார். இது இறை தந்தையினுடைய பள்ளிக்கூடமாக இருக்கின்றது. நாம் அங்கே தான் வந்திருக்கோம். இதையெல்லாம் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவபகவான் கூறுகிறார், ஞானக்கடல் பதீத்த பாவனர் அவராவார். ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடல், பதீத்தமான ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியவரும் அவர்தான். கிருஷ்ணரோ சுயம் அவரே தூய்மையாக இருக்கிறார். அவர் தூய்மையற்ற உடலில் வரவேண்டிய அவசியம் என்ன? தூய்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில், எல்லாருமே தூய்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்யணுன்னே அவசியம் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணன் தூர தேசத்தில் இருப்பவர் அந்நிய தேசத்தில் வந்தார் என்று பாடப்படுகிறது. ஷரீரமும் மற்றவருடையதாக இருக்கின்றது. எனவே அவசியம் சிவபாபா இவரை படைத்திருக்க வேண்டும். ரொம்ப தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் சிவபாபா. அங்கேருந்து இந்த வேற்று தேசமான பூமிக்கு வந்திருக்கார். நாமும் அப்படி தான். இதெல்லாம் அவருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் இந்த சரீரத்தையும் எடுக்கின்றார். அப்பொழுது தான் மனித சிருஷ்டி படைக்கப்படக்கூடும். அவருக்கு ஒரு உடல் தேவை. அதனால தான் அவர் பிரம்மா உடலில் படைக்கிறாரு. பிரம்மாவோட உடலுக்குள்ளே பிரவேசம் ஆனவுடனே பிரம்மாங்கிறவர் படைக்கப்படுகிறார். எனவே சிவபாபா இவரை படைத்திருக்க வேண்டும். யாரை? பிரம்மா பாபாவை படைத்திருக்க வேண்டும். லேக்ராஜ் பிரம்மா பாபாவாக படைக்கப்படுகிறார். அப்பொழுதுதான் மனித சிருஷ்டி படைக்கப்படும். அவர் மூலமாக தான் புதிய மனித சிருஷ்டி படைக்கப்படும். எனவே இவர் பாப் தாதா ஆவார் என்பது நிரூபணம் ஆகிறது. அப்பாவும் இருக்கார், கூடவே தாத்தாவும் இருக்கார். பிரஜாபிதா பிரம்மா ஆதி தேவன் மகாவீரராக இருக்கின்றார். ஏனெனில் மாயை மீது வெற்றி அடைகிறார். ஏன் பிரம்மாவை மகாவீர்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு தான் மகாவீர்னு பேர் இருக்குது. ஏன்னா மாயா மீது வெற்றி அடைகிறார். ஜெகதம்பாவும் பாடப்பட்டுள்ளார். ஸ்ரீ லக்ஷ்மியையும் பாடப்பட்டுள்ளார். எல்லாருக்கும் பக்தியில் மகிமை இருக்குது. ஜெகதம்பா சரஸ்வதின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியையும் புகழ் பாடுறாங்க. ஞானத்தினுடைய தேவி, மேலும் செல்வத்தினுடைய தேவி, எல்லாருக்கும் புகழ் இருக்குது. ஜெகதம்பா பிரம்மாவின் மகள் சரஸ்வதி ஆவார் என்பது உலகிற்கு தெரியாது. ஜெகதம்பா யார்? பிரம்மாவினுடைய பொண்ணு. சரஸ்வதி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அவரும் பிரம்மா குமாரியாக தான் இருக்கின்றார். இவரும் பிரம்மா குமாரி ஆவார். லக்ஷ்மி யார்? அதே தான் பிரம்மா குமாரி தான். சிவபாபா பிரம்மா வாய் மூலமாக இவரை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். இப்பொழுது இந்த அனைவருடைய புத்தி யோகம் அவருடன் உள்ளது. யாரெல்லாம் பிரம்மா வாய் மூலமாக ஞானத்தை கேட்குறாங்களோ எல்லாருடைய புத்தியும் சிவபாபா கிட்ட இருக்குது. அன்பு அவரிடம் செல்கின்றது. பரமாத்மாவிடம் அன்பு கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது. கடவுள் அன்பு செய்யுங்கன்னு பக்தியிலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. மற்ற அனைவரிடமிருந்தும் புத்தியோகத்தை துண்டித்து ஒருவருடன் இணையுங்கள். இப்போ எல்லாரையும் புத்தியிலேருந்து விலக்கிட்டு என்னுடையவர் அப்படிங்கிறது தான் புத்தியில் நினைப்போம். அப்போ என்னுடையவர் ஒரு பகவான், ஒரு சிவ தந்தைன்னு அவரோட உங்கள் புத்தியை இணையுங்கள். அந்த ஒருவர் தான் பகவான் ஆவார். ஆனால் அறியாமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் அதனால் நினைக்கிறாங்க, தெரியாதனால. அறிவதும் எப்படி? தந்தை அறிமுகம் அளிக்கும் பொழுது தான் நிச்சயம் ஏற்படும்.
அப்போ அவரை பற்றி அவரே வந்து சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். வேறு யாரும் அவரை பற்றி சொல்ல முடியாது, அவர் வந்து தான் சொல்லியாகணும். தற்சமயத்திலோ ஆத்மாவே பரமாத்மா என்று கற்பித்து விட்டுள்ளார்கள். துவாபரயுகத்திலேருந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாமே பொய்யானதாக இருக்குது, எந்த விஷயமே உண்மையானதில்லை. ஆத்மாவையே பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க, குழந்தையே அப்பான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சம்பந்தமே அறுபட்டு விட்டுள்ளது, சம்பந்தமே கட்டாயிடுச்சு. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையிலும் உண்மையான சத்தியநாராயணுடைய கதையை கேட்கிறீர்கள். இல்லை, இதை கேட்கும்போது சத்தியநாராயணாக எப்படி ஆகலாங்கிறத பாபா நம்ம கற்றுக் கொடுக்குறார். அவர் சுகதேவனாக ஆவார் மற்றும் நீங்கள் வியாசராவீர்கள். இல்லையா, பாபா எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுகதேவன். மற்றும் நீங்கள் பாபாவோட ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வியாசர். கீதையிலும் வியாசர் பெயர் உள்ளது. இல்லையா, வியாசர் கீதை எழுதினார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் கேட்டு எழுதுகிறார். அப்போ நாம் தான் பாபா கிட்டேருந்து கேட்டு கீதா ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறோம். அவரோ மனிதராவார். உண்மையான கண்டத்தில் பொய்யான பெயர் இருப்பதில்லை. நீங்கள் பாட்டனாரிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாபாவின் சொத்து அல்ல, இது சிவபாபாவோட சொத்து தானே தவிர எதுவுமே பிரம்மாவோட சொத்து இல்லை. சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா, அதாவது சொர்க்கத்தை படைப்பவர் சிவபாபா, அவரே அன்றி பிரம்மா அல்ல. பிரம்மாவை படைப்பவர்னு சொன்னாலும் சொர்க்கத்தை படைக்கிறவர் சிவத்தந்தையை தவிர பிரம்மா இல்லை. பிரம்மா மனித சிருஷ்டியின் படைப்பவராக இருக்கின்றார். மனித சிருஷ்டி, சொர்க்கத்தை படைப்பவர் சிவபாபா, மனித சிருஷ்டியை படைப்பவர் பிரம்மா. ஏன்னா அதுவும் வந்து பிரம்மா மூலமாக சிவபாபா படைக்கிறார். பிரம்மா கமலவாய் மூலமாக பிராமண வர்ணம், பிராமண குலம் படைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, என்ன வர்ணம், பிராமணர்களை தான் படைக்கிறாரு பிரம்மா வாய் மூலமாக. அந்த பிராமணர்கள் தான் முயற்சி செய்து தேவதைகளாக மாறுறாங்க. நீங்கள் சிவனினுடைய பேரர்கள், அதாவது ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். குருவின் பேரன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அல்லவா. இப்பொழுது நீங்கள் சத்குருவின் பேரன்கள் மற்றும் பேத்திகளாக ஆகிவிடுகிறீர்கள். சிவபாபா தான் சத்குரு. அவர்களோ பேரன்கள் மட்டும் ஆவார்கள், அதாவது ஆண்கள் ஆவார்கள், பேத்திகள் இல்லை. சத்குருவோ ஒரு சிவபாபா ஆவார். சத்குரு இன்றி கோரமான இருள் விலகாது என்று பாடப்பட்டுள்ளது. அங்கே வந்து பெண்களுக்கான விஷயமே கிடையாது. சத்குரு அப்படின்னாலும் அவருக்கு வாரிசாக வரக்கூடியவங்க எல்லாமே ஆண்களாக தான் இருப்பாங்க. சன்னியாசி தர்மத்தில் எந்த குருக்கும் பெண்கள் வாரிசாகவோ சிஷ்யர்களாகவோ ஆக மாட்டார்கள். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, 2 பேருமே இருக்கீங்க. சத்குருவனோட பேரங்களும் இருக்கீங்க, பேத்திகளும் இருக்கிறீங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, சத்குரு வந்தால் தான் அவருடைய ஞானமை எல்லா அறியாமையோட இருளை போக்குது. உங்களுடைய பிரம்மா குமார் குமாரிகள் என்ற பெயர் மிகவும் அதிசயமானது. தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார். ஏன்னா நாம் சிவ பாபாவினுடைய குழந்தைகள் தான். ஆனால் பிரம்மா வாய் மூலமாக அவர் படைக்கிறதுனால பிரம்மா குமார் குமாரிகள். இதெல்லாம் அந்த அநேக குழந்தைகள் புரிந்து கொள்வதில்லை. எல்லையில்லாத தந்தையாகி என்னை அறிந்து கொள்வதால் நீங்கள் எல்லோருமே என்னை தெரிந்து கொண்டு விடுகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். சத்யுகம் திரேதாயுகத்தில் சூரிய வம்சம், சந்திர வம்ச ராஜ்யம் இருந்தது. பிறகு ராவண ராஜ்யத்தில் பிரம்மாவின் இரம்பு ஆரம்பமாகிறது. பிரம்மாவோட பகல் தான் சத்யுகம் திரேதாயுகம். நடைமுறையில் நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகளாக ஆவீர்கள். மற்றவங்களாம் நாங்கள்லாம் பிராமணர்கள், பிரம்மாவோட வம்சாவளின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தான் இப்போ பிரம்மாவோட குமார் குமாரிகள். சத்யுகத்திற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது இல்லையா, மேலே கிடையாது. இங்கே இருந்த இன்னொரு யுகம் வரப்போகுது, அதுதான் சொர்க்கம். அங்கே நெய்யாரும் பாலாரும் ஓடுகிறது. எங்கோ நெய் கிடைப்பதில்லை இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ வளங்கள் நிறைஞ்சிருக்கும், அவ்வளோ சுகம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் பாபா சொல்கிறாங்க, இங்கே எப்படி இருக்குது, இது எப்படி சொர்க்கம்னு சொல்கிறது, நெய் கிடைக்கிறதே இல்லை. குழந்தைகளே, இந்த பழைய உலகம் இப்பொழுது அழியப் போகிறது என்று தந்தை கூறுகிறார். ஒரு நாள் இந்த மூங்கில் காட்டிற்கு நெருப்பு பிடிக்கும். இந்த கலியுகம் மூங்கில் காடு போல எல்லாமே காஞ்சு போயிருக்குது, எல்லாமே அழிந்து போய்விடும். பிறகு என்னிடமிருந்து ஆஸ்தியை அடைய முடியாமல் போய்விடும். அதனால் இப்போ எப்போ தெரிஞ்சுதோ உடனே ஆஸ்தியை வந்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா இந்த உலகமே அழிந்து போய்விடும். நான் வருகிறேன் என்றால் அவசியம் சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டியதாக வரும். இந்த பூமிக்கு சிவபாபா வராருன்னா என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு உடல் தேவை, அது மூலமாக தான் என்னுடைய காரியத்தை நான் செய்ய முடியும்.
வீடோ வேண்டும் அல்லவா, இல்லை இருக்கிறதுக்கு வீடு வேணும் இல்லையா? அப்போ அவருக்கு ஆத்மாவுக்கு இந்த ஒரு உடல்ங்கிற வீடு தேவை. பாபா எவ்வளவு நன்றாக சுவாரஸ்யமான முறையில் இதெல்லாம் புரிய வைக்கிறார். நீங்கள் இப்பொழுது என் மூலமாக அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது யாருக்குமே தெரியவில்லை. 84 பிறவிகள் யார் எடுக்கிறார்கள்? எல்லோரும் எடுக்க மாட்டார்கள். சத்தியுகத்திலேருந்து வரவங்க தான் எடுக்க முடியும். அவசியம் முதலில் வரக்கூடிய தேவி தேவதைகள் தான் 84 பிறவியை எடுப்பார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மீண்டும் நான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். அதிக பிறவிகள் எடுக்கிறவங்களுக்கு தான் கற்பிக்கிறார். பாரதத்தை மீண்டும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக ஆக்குவதற்காக நான் வருகின்றேன். பாபா சொல்கிறாங்க, மீண்டும் நான் வருகின்றேன், மீண்டும் நான் கற்பிக்கின்றேன். இந்த மீண்டும்ங்கிற வார்த்தை முக்கியமானதாக இருக்கும். இவர்களை நான் லிபரேட் செய்கின்றேன் இல்லையா? இந்த உலகத்திலேருந்து கலியுகத்திலேருந்து லிபரேட் செய்கிறார். பிறகு வழிகாட்டியாகி, ஏன்னா அவருக்கு லிபரேட்டர்னு பேர் இருக்குது, அப்புறம் கைடுன்னு பேர் இருக்குது. வழிகாட்டியாகி திரும்ப அழைத்து செல்கின்றேன் எங்கள் வீட்டிற்கு, பரம்தாமத்திற்கு. என்னை ஜோதி சொரூபம் என்று கூறுகிறார்கள். ஜோதி சொரூபமானவர் கூட வர வேண்டியதாக உள்ளது இல்லையா? ஒளி கூட இந்த பூமிக்கு வராரு. குழந்தைகளே, நான் உங்களது தந்தையாக இருக்கின்றேன் என்று சுயம் பகவான் கூறுகிறார். அவர் வந்து தான் நான் தான் உங்கள் அப்பான்னு அவரை அறிமுகப்படுத்திக்கிறார். புருவ மத்தியில் அவர் இருக்கின்றார், பிரம்மாவோட புருவ மத்தியில். மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்று எடுக்கிறார்கள். எனவே ஆத்மா என்ற நட்சத்திரத்தில் 84 பிறவிகளினுடைய அழியாத பாகம் பார்ட் ஃபிக்ஸடாக இருக்கின்றது. எல்லா ஆத்மாக்குள்ளேயும் அவ்வளோ சின்னதாக இருந்தாலும் 84 பிறவிகளில் எவ்வளோ பிறவிகள் எடுக்கிறாங்களோ அத்தனை பார்ட்டும் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. 84 பிறவிகளை அனுபவித்து பிறகு முதல் நம்பலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். யார் 84 பிறவி எடுத்தாலும் திரும்ப இது ஒரு சைக்கிள், திரும்பி 1வது பிறவியிலிருந்து ஆரம்பிக்கணும், நடிக்க ஆரம்பிக்கணும். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பார்கள். ஆத்மாவில் எவ்வளவு பார்ட் எங்கிருந்து நிரம்பி உள்ளது என்று கூறுங்கள் பார்க்கலாம். யார் ஆத்மாக்கள், அவங்க தான் உலக அதிசயம். ஆத்மா உங்களுக்குள்ளே தான் இவ்வளோ ஒரு சூக்ஷமமான அத்தனை பிறவியோட பார்ட்டு நிரம்பி இருக்குது. இது மிக ஆழமான அதிசயமான விஷயம் என்று கூறப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத ஆத்மாக்குள்ளே இவ்வளவு பார்ட்டு பதிவாயிருக்கு. முழு மனித சிருஷ்டியின் ஆத்மாக்களின் பார்ட்டு ஃபிக்ஸடாக இருக்கின்றது. எனக்குள் இந்த பார்ட்டு உள்ளது இல்லையா? பரமாத்மாக்குள்ளேயும் ஒரு பார்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவர் எப்போ வரணும், என்ன காரியத்தை செய்யணும், திரும்ப முடிச்சுட்டு அவர் எப்போ கிளம்பணும் பரம்தாமுக்கு, இதெல்லாமே அவருடைய பார்ட்டும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதுவும் அழிவற்றதாக இருக்கிறது என்று கூறுகிறார். ஆத்மாக்களோட பார்ட் எப்படி அழியாததோ அதே போல தான் பரமாத்மாவோட பார்ட்டும் கல்பம் அழியாதது. அதில் எதுவுமே மாற்றங்கள் ஏற்பட முடியாது. யாருடைய பார்ட்லேயும் நடிப்பிலையும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம இது ஏன் இப்படி, அவங்க ஏன் இப்படின்லாம் கேட்க முடியாது. எனது நடிப்பின் பாகத்தை பிரம்மா குமாரிகள் அறிந்துள்ளார்கள். மற்றவங்களுக்கு தெரியல கடவுள் என்ன பார்த்து நடிக்கிறாரு. நடிக்கும் பாகங்களுக்கு வாழ்க்கை சரித்திரம் என்று கூறப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவர் அவசியம் ஜெகதம்பா கூட இருப்பார். எந்த ஒரு யாருடைய ஒரு நடிப்போட பாகம் ரொம்ப சிறப்பாக உயர்ந்ததாக இருக்கோ அதை ஹிஸ்ட்ரி சரித்திரம்னு சொல்கிறாங்க. பிரம்மாவோட குழந்தை ஜெகதம்பா. அப்போ பிரம்மான்னு சொன்னாலே அவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அவரும் சூதரிலிருந்து பிராமணர் ஆகியுள்ளார். ஜெகதம்பாவும் கீழான நிலைக்கு போயிட்டு தான் உயர்ந்த நிலைக்கு வராங்க. எனவே நமது அன்பு தந்தையிடம் உள்ளது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்றும் நமக்கு ஒருவரிடம்தான் அன்பு உள்ளது. பிரம்மாவும் கீழே போயிடுறார், ஜெகதம்பாவும் கீழே போயிடுறாங்க, ஆத்மாக்கள் எல்லாமே கீழே போயிடுறாங்க. ஆனால் பரமாத்மா ஒருத்தர் தான் எவர் பியூராக இருக்கார். நம்மளுடைய அன்பு இப்போ அவர் மேலே தான். ஒரே ஒருவரிடம் மட்டுமே அன்பு செலுத்துவதில் தாமதம் ஏற்படுவதில்லை. ஈஸி தானே. பல பேரை நினைக்கிறத விட ஒருத்தரை நினைக்கிறது. மாயை என்ற பூனை கூட குறைந்தது அல்ல. அநேக பெண்கள் தங்களுக்குள் பொறாமை கொள்கிறார்கள். நாம் கூட சிவபாபாவிடம் அன்பு கொள்கின்றோம். அப்பொழுது மாயைக்கு பொறாமை ஏற்பட்டு விடுகிறது. பெண்கள்னாலே பொறாமைங்கிற ஒரு பலவீனம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மாயா கூட என்ன பண்ணுதான், அந்த பொறாமை பிடிச்சதாக இருக்குது. நீங்கள் எப்போ இப்போ பெண்களுக்கு தன்னுடையவர்கள் வேறு மேலேயாவது அன்பு காட்டினாங்கன்னா பொறாமப்படுவாங்க. இப்போ அதே போல் தான்
தன்னுடைய வீட்டில் இருக்கவங்க எப்படி மற்றவங்க மேலே அன்பு காட்டினாங்க, இல்லை மற்றவங்க அவங்க மேலே அன்பு காட்டினாலும் பொறாமல் வருதோ, இந்த மாயாவுக்கு நம்ம கூடவே இருந்தனால இப்போ நாம் பாபாவை அன்பு செலுத்துறதுனால அதுக்கு பொறாமை என்பது வருகின்றது. எனவே புயல்களை எடுத்து வருகிறது, பல பிரச்சனைகளை கொண்டு வருது. நீங்கள் சொக்கட்டான் ஆட்டத்தில் இரட்டை காய் போடலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் மாயை என்ற பூனை 3 காயை போட்டு விடுகிறது. நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் புத்தி யோகத்தை தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் அகற்றி என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தாயக்கட்டை விளையாடுவாங்க, 1 போடணும் 2 போடணும். இன்னும் மாயா என்ன பண்ணுதான், நம்ம என்ன நினைக்கிறோம், பாபா என்ன நினைக்கிறார், அதை தாண்டி அது வேறு நம்பரை போட வச்சிருது. அப்படின்னா புத்தி யோகத்தை எல்லார்கிட்டையும் திருப்பிடுது. அதனால தான் பாபா சொல்கிறார், எல்லாரையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. நான் உங்களுடைய மிகவும் அன்பிற்குரிய தந்தையாக இருக்கின்றேன். அவரை போல அன்பு வேறு யாருனாலையும் நம்ம மேலே வைக்க முடியாது. எனது ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குகின்றேன். எவ்வளோ உயர்ந்த பிராப்தி! நான் சொல்லக்கூடிய வழிப்படி நடங்க, உயர்ந்த பிராப்தி கிடைக்குங்கிறார். பிரம்மாவின் வழி கூட பிரசித்தமானதாகும். பிரம்மாவே வந்து வழி சொன்னாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் மிக ஃபேமஸாக இருக்குது. எனவே அவசியம் பிரம்மாவின் குழந்தைகளினுடையதும் பிரசித்தமாக தான் இருக்கும். பிரம்மாவோட வழி உயர்ந்ததுன்னா பிரம்மாவோட குழந்தைகள் நீங்கள் சொல்லக்கூடிய வழியும் உயர்ந்தது. அவர்களும் இதே போல் ஆலோசனை அளித்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? நாம தான் மற்றவங்களுக்கு சொல்கிறோம். இந்த முழு சிருஷ்டி சக்கரத்தின் விஷயத்தை பாபா நமக்கு கூறுகிறார். குழந்தைகள் ஆகியோரை தாராளமாக பராமரியுங்கள். உங்களுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைங்களுக்குன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் மட்டும் வையுங்கள். எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, கடமையை செய்யுங்க. ஆனால் புத்தியோட நினைவு அன்பை என்னிடம் வைங்கன்னு சொல்கிறார். இதனை சுடுகாடு என்று நினையுங்கள். நாங்கள் பரிஸ்தான் சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். எவ்வளவு சகஜமான விஷயம். இந்த உலகம் சுடுகாடு. அப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்க? பிணம் போல் இருக்காங்க. யார்கிட்டேருந்து நமக்கு எந்த சுகமும் கிடைக்க போகிறதில்ல. அப்போ இந்த சுடுகாட்டில் மனசை ஏன் செலுத்தணும்? நாம் இப்போ பரிஸ்தான் தேவதைகளோட உலகத்திற்கு செல்லணும். எந்த ஒரு சாக்காரி அல்லது ஆக்கார தேவதைகளிடம் புத்தி யோகத்தை ஈடுபடுத்தாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த மனிதனையும் நினைக்காதீங்க, எந்த தேவதைகளையும் நினைக்காதீங்க. அது பிரம்மா விஷ்ணு சங்கராக இருந்தாலும். தந்தை தரகராக ஆகி கூறுகிறார், ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து வெகு காலமாக பிரிந்திருந்தனர் என்று பாடுகிறார்கள் அல்லவா? இப்பொழுது வெகு காலமாக பிரிந்திருப்பவர்கள் தேவி தேவதைகளாக ஆவார்கள். அவங்க தான் ஃபஸ்ட்டு பரம்தாம்லேருந்து அந்த ஆத்மாக்கள் தான் கீழே வராங்க இல்லையா? வீட்டில் இருந்து அப்பாவை பிரிஞ்சு அவர்களே முதலில் பிறகு பாகத்தை நடிக்க வருகிறார்கள். சத்குரு தரகராக கிடைக்கும் பொழுது இந்த அழகான சந்திப்பை நாம் செய்துவிட வேண்டும். அவரே வந்திருக்காரு நம்மை சந்திக்கிறதுக்காகனா இந்த அழகான மேலா பண்டிகையை நம்ம கொண்டாடணும். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தரக ரூபத்தில் கூறுகிறார். மற்றும் நாங்கள் காம சிதையிலிருந்து இறங்கி ஞான சிதையில் அமர்வோம் என்று உறுதியெடுங்கள் என்றும் கூறுகிறார். அப்போ பாபா இடையில பிரம்மா பாபா ஒரு தரகராக இருக்கார். அவர் நம்மை யார் கூட இணைக்க வைக்கிறாரு? சிவபாபா கூட இணைக்க வைக்கிறார். இப்போ நாம் இப்போ அந்த ஒருவரை மட்டும் நாம் நினைக்கும் பொழுது பாபா சொல்கிறாங்க, ஞான சிதையிலிருந்து இறங்கி நீங்கள் காம சிதைக்கு வந்துட்டீங்க. இப்போ மீண்டும் காம சிதையிலேருந்து ஞான சிதையில் அமருங்க. இந்த உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். பிறகு நீங்கள் ராஜ்ய பாகியத்தை பெற்றுக்கொண்டு வருவீர்கள் இல்லையா? காம சிதையிலேருந்து இறங்கி ஞான அக்னியில் உட்காந்துட்டிங்கன்னா தூய்மை ஆயிடுவீங்க, ராஜ்யம் கிடச்சிரும். நாம் எவ்வளவு நேரம் இப்பேற்பட்ட மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்தோம் என்று நீங்கள் இப்பொழுது பதிவேடு வையுங்கள். பாபா சார்ட் வைக்க சொல்கிறாங்க. எவ்வளோ அன்பானவரை ஒரு நாளில் நம்ம எவ்வளவு நினைக்கிறோம். ஒரு கன்னிகை இரவு பகலாக கணவனை நினைவு செய்கிறார் அல்லவா? கணவன் திருமணம் ஆயிடுச்சுன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன செஞ்சாலும் சரி, சமையல் பண்ணாலும் சரி, வீடை க்ளீன் பண்ணாலும் சரி, என்ன காரியம் செஞ்சாலும் சரி, இவ்வளோ டைம் ஆகிடுச்சு அவர் வந்துடுவார் அப்படின்னு திரும்ப திரும்ப அவருடைய நினைவு தான் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கும் என்னுடைய நினைவு அப்படி என்ன காரியங்களை செய்தாலும் இருந்து கொண்டே இருக்கணும். ஹே ஆத்மாக்களை, உறக்கத்தை வெல்லும் குழந்தைகளாக இருங்கள். இப்பொழுது முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்போ நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுங்கள் இல்லையா? தூக்கத்தை வென்றவர்களாக ஆகி நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்கள். 1 மணி நேரம், அரை மணி நேரம் என்று ஆரம்பம் செய்யுங்கள். இப்படி பாபா உட்காந்து நினைங்க. 1 மணி நேரம், அரை மணி நேரம் டைம் எடுங்க, முயற்சி பண்ணுங்கள். பிறகு மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே செல்லுங்கள் எவ்வளோ முடியுதோ. என்னிடம் யோகம்,
கொண்டீர்கள் என்றால் பாஸ்வித்தானராக, அதாவது 100% பாஸ் ஆகக்கூடியவர்களாக ஆகவிடலாம். இது புத்தியின் பந்தயம் ஆகும். புத்தி மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய ரேஸ். எவ்வளோ இந்த ஒரு ரேஸில் ஓடுறீங்களோ, நினைவுங்கிற ரேஸில் அவ்வளோ உயர்ந்த நிலையை அடைவீங்க. இதுக்கு நேரமும் பிடிக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு புத்தி யோகத்தினால்தான் பாவங்கள் நீங்கும். எவ்வளோ அவரை நினைக்கிறோமோ அவ்வளோ பாவம் அழியும். பின் நீங்கள் நிலையான, அசைக்க முடியாத சுகம் சாந்தி நிறைந்த, அப்படின்னா அங்கே யாருமே நமக்கு எதிரி கிடையாது. அதனால் நிலையான ராஜ்யம் அது. யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அசைக்க முடியாத முழுமையான சுகம் சாந்தி நிறைந்த 21 பிறவிகளுக்கும் உங்களோட ஆட்சி நடக்கும். முந்தைய கல்பத்திலும் அதை செய்திருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை பெறுங்கள். முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, இப்பயும் முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். இதுவும் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்கிறார். கல்ப கல்பமாக நாம் தான் சொர்க்கத்தை அமைக்கின்றோம், ராஜ்யம் புரிகின்றோம். பிறகு நம்மை தான் மாயா நரகவாசியாக ஆக்கிவிடுகிறது. இப்பொழுது நாம் ராம், அதாவது ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம். நமக்கு அவரிடம் அன்பு உள்ளது. அவரோட நமக்கு அன்பு இருக்குது. தந்தை நமக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். தந்தை சொர்க்கத்தின் படைப்பவராக இருக்கின்றார். நாம் அவருடைய குழந்தைகளாக இருக்கின்றோம். பிறகு நாம் நரகத்தில் ஏன் இருக்கின்றோம்? அப்பா சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா ஏன் நரகத்தில் இருக்கணும்? அவசியம் எப்பொழுதோ சொர்க்கத்தில் இருந்திருக்கிறோம். தந்தையோ சொர்க்கத்தை படைத்துள்ளார். இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. பிரம்மா குமாரிகள் அனைவருக்கும் உயிர் தானம் அளிப்பவர்கள் ஆவார்கள். நீங்கள் தான் எல்லாருக்கும் உயிர் தானம் கொடுக்கக்கூடியவங்க. அவர்களுடைய உயிர்களை ஒரு பொழுதும் காலன் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அகாலமாக கூட்டி செல்ல மாட்டான். அவங்களுக்கு அகால மரணமே இருக்காது. யார் பாபாவோட குழந்தைங்களோ சொர்க்கத்துக்கு போயிடுறாங்களோ அவங்களுக்கு அகால மரணம் இருக்காது. இல்லை திடீர்னு ஆயுசு முடியாமல் நடுவிலே போகிறது, நோய் வந்து போகிறது, ஆக்சிடெண்ட் ஆகி போகிறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க காலனை வென்றவங்களாம் ஆகிடுவாங்க. அங்கே அகால மரணம் என்பது முடியாத காரியம். அங்கே அழுகை கூட இருக்காது. யாருமே அழமாட்டாங்க. மரணம் இருக்கும், ஆனால் அதுக்காக துக்கப்பட மாட்டாங்க, அழமாட்டாங்க. ஏன்னா புரிஞ்சுப்பாங்க, ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போயிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி ஜென்மம் எடுக்கிறார் என்பதை நீங்கள் சாட்சாத்காரத்தில் பார்த்திருப்பீர்கள். அந்த இடமே பிரகாசமாயிடும். முற்றிலும் மின்னல் போன்ற பிரகாசம் ஏற்பட்டுவிடும். சத்தியுகத்தில் முதல் இளவரசர் ஆவார். கிருஷ்ணர் முதல் நம்பர் சதோ பிரதானமானவராக இருக்கின்றார். பிறகு சதோ ரஜோ தமவில் அவரும் வருகின்றார். தமோ நிலையில் அவருடைய சரீரமானது பட்டுப்போனதாக ஆகிவிடும். இல்லை, அவருடைய உடலும் அப்படி ஆகிடும், தமோ பிரதானமாக ஆகிவிடும். அதாவது இந்த சரீரத்திற்கு பல வருடங்களாகி இது பழசாகும் பொழுது ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தை எடுத்து விடுகிறார்கள். அப்போ இருந்து அதுதான் நடக்குது. இந்த அபியாசம் இங்கு செய்யப்படுகிறது. இங்கே பாபா அதே போல் சொல்கிறார். இப்போ சரீரம் பழசாயிடுச்சு, இப்போ நீங்கள் இதை விட்டுட்டு புதிய சரீரத்துக்கு போகணும். இப்பொழுது நாங்கள் உங்களிடம் வருகின்றோம். இங்கேருந்து நம்ம இப்போ எங்கே போகணும்? அடுத்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பரம்தாம் போகணும். அதுக்கப்புறம் தான் கீழே வரும். பிறகு அங்கிருந்து நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று புதிய சரீரத்தை எடுப்போம். இப்பொழுதோ பாபாவிடம் திரும்பி செல்ல வேண்டும். இப்போ நாம் நம்முடைய அப்பா கிட்ட திரும்பி செல்லணும், நம்முடைய வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இது புத்தியில் இருக்கணும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, அகால மரணத்திலிருந்து தப்பித்திருப்பதற்காக அனைவருக்கும் உயிர் தானம் அளிக்கும் சேவை செய்ய வேண்டும். ராவண சம்பிரதாயத்தினரை அதாவது ஈஸ்வர சம்பிரதாயத்தினராக ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, இதயத்தின் அன்பு ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும். புத்தி யோகத்தை அலைய விடக்கூடாது. உறக்கத்தை வென்று நினைவை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். வரதானம், ஸ்ரீமத் படி கட்டளைப்படி நடந்து பாபாவின் துணையை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர் ஆகுக. யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தையின் ஸ்ரீமத் படி சரி பாபா, ஓகே பாபா, சரி பாபா என்று கூறுகிறார்களோ, குழந்தைகள் சரி பாபா என்று கூறுகிறார்கள் என்றால் தந்தையும் குழந்தைகளின் முன் ஆஜராகி விடுகிறார். அப்படிப்பட்ட குழந்தைகள் முன்னாடி அவரும் வந்து விடுகிறார். பாபா ஆஜராகி விடும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் குறை இருக்க முடியாது. சுயம் பகவான் இருக்கிற இடத்துல எந்த குறையும் இருக்க முடியாது. சதா சம்பன்னமாக ஆகிவிடுவீர்கள். எல்லாத்துலேயும் நிறைஞ்சவங்கள ஆகிடுவீங்க.
மற்றும் பாகிய விதாத்தாவாக இருக்கக்கூடிய இருவரின் பிராப்திகளின் பாகிய நட்சத்திரம் நெற்றியில் ஜொலித்து கொண்டே இருக்கும். பாபாவும் வள்ளலாக இருக்கின்றார். இந்த தாதா பிரம்மா பாபாவும் வள்ளலாக இருக்கின்றார். பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவராக பாபா இருக்கின்றார். இப்போ பாபா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வள்ளல், பாகிய விதாத்தா, தாத்தா ரெண்டுமாக இருக்கார். அப்போ அவர் இருக்கும்போது 2 ரூபத்திலையும் பாபா நம்மளுடைய பாக்கியம், அதாவது அதிர்ஷ்டத்தோட ரேகையை ஜொலிக்க வைக்கிறாரு. அவ்வளவு அதிர்ஷ்டத்தை மிக உயர்ந்ததாக அவர் முன்னேற்றுகிறார். வள்ளலாக இருந்து, தாத்தாவாக இருந்து, பாக்கிய விதாத்தாவாக இருந்து நம்மளுடைய விதியையே மாற்றி அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக ஆக்கிவிடுகிறார். ஸ்லோகன்: பரமாத்மா ஆஸ்திக்கு அதிகாரியாக இருந்தால் அடிமைத்தனம் வர முடியாது. யார் ஒருத்தர் பரமாத்மாவோட ஆஸ்தி எடுத்துக்கிறீங்களோ, ஞானம், குணம், சக்திகள், அவர்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் அடிமையாக இருக்க மாட்டார்கள், அதிகாரியாக ஆகிவிடுவார்கள். அச்சா. ஓம் சாந்தி.